நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோன்லேருந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற எல்லா ஆப்ஸையுமே நம்மளோட பீஸ்லேயும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட பிசியில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகுற மாதிரி தான் அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பிசியில் யூஸ் பண்ணோம்னா வேறு ஃபைல் ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஃபார்மேட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏபிகே. ஸோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி நம்மளோட அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்மளோட பிசியில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்காக நான் இங்கே வந்து ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை வந்து நம்மளோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் ஹேவ் எனி டிவைசஸ் அப்படிங்கிற இங்கே வந்து எரர் மெசேஜ் ஒன்று விழுகுது. இது ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட பிசியில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இப்போ ஏபிகேக்கு கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகணும். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸை வந்து ஏபிகே ஃபைலாக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் சும்மா நார்மலாக பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணி இங்கே ஜெனரேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்க் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த லிங்க் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் கியூஆர் கோடை வேணாலும் யூஸ் பண்ணி உங்களோட டவுன்லோட் லிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 64 MB. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு download.com அப்படின்னு ஃபேஸ்புக் காட்டானா.com அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏபிகே ஃபைலாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட